Hello guys, welcome to Literature Inside Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி A Doll's House, author name ஹென்ரி கிப்சன். இவங்க 1828 to 1906 வரை வாழ்ந்த ஒரு பிளே ரைட். இவரை த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டிராமா அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய மேஜர் ஒர்க்ஸ் என்னலானா A Doll's House, Ghost, An Enemy of the People, The Wild Duck, Hedda Gabler, Weird Night. இந்த பிளே A Doll's House 1879ல பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இதுல டோட்டலா 3 ஆக்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த பிளேயுடைய மேஜர் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். நோரா ஹெல்மர், இவங்க தான் ப்ரோட்டகானிஸ்ட். டார்வெல், நோராவுடைய ஹஸ்பண்ட். இவருக்கு ரெபுடேஷன் அண்ட் அத்தாரிட்டி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாரு. மிஸ்ஸஸ் லின், நோராவுடைய ஃப்ரெண்ட். இவங்க ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன். நில்ஸ் கிராக்ஸ்டட், இவரு நோராவுடைய ஹஸ்பண்ட் வேலை செய்யற பேங்க்லயே இவரும் வேலை செய்வாரு. நோரா இவர்கிட்ட இருந்து தான் கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நோராவை இவரு பிளாக்மெயில் பண்ணுவாரு. டாக்டர் ரேங்க், நோராவுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட். அண்ட் மேரி, நோராவுடைய சில்ட்ரனை பார்த்துக்கிறதுக்காக கூட இருக்க ஒரு கேர்டேக்கர். Now let's get into the summary. பட் அதுக்கு முன்னாடி a small request. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்ட் 1, அது ஒரு கிறிஸ்மஸ் ஈவ். கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள். ஸோ நோரா ஹெல்மர் கிறிஸ்மஸ்க்கு தேவையான நிறைய பேக்கேஜஸ், நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வீட்டில் இறக்குறாங்க. இப்போ நோராவுடைய ஹஸ்பண்ட் டார்வெல் கிட்ட அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக காட்டுறாங்க. பாருங்க, இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கிட்ட, ஏன் இவ்வளோ பேக்கேஜஸ், ஏன் இவ்வளோ செலவு பண்ணுற, உங்க செலவு பண்ணுறதுக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. அவங்க ரொம்ப அன்பா பேசிக்கிறாங்க. அவங்க பேசிக்கிறதுலேயே தெரியுது அவங்க 2 பேரும் ரொம்ப லவபிள் கப்பிள்ஸ்னு. டார்வெல் நோராவை ரொம்ப பாசமா லிட்டில் ஸ்குரில், லிட்டில் ஸ்கைலார்க் அப்படின்னு ரொம்ப அன்பா கூப்பிடுறாரு. இந்த கிறிஸ்மஸ் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஏன்னா ரீசன்ட் டேஸில் தான் டார்வெல்க்கு பேங்க் மேனேஜராக ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும். ஸோ இந்த கிறிஸ்மஸ் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல், நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு மிஸ்ஸஸ் லின் அண்ட் டாக்டர் ரேங்க் வராங்க. டாக்டர் ரேங்க்கும் டார்வெல்டும் பேச ரூம்குள்ளே போயிடுறாங்க. இப்போ நோரா அண்ட் அவளுடைய ஃப்ரெண்ட் லின், இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேஜ்லேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, மிஸ்ஸஸ் லின் ஒரு விடோ, அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் ஜாபை தேடிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இது கேட்ட உடனே நோரா சொல்றாங்க, நீ கவலைப்படாத, நான் டார்வெல் கிட்ட சொல்லி ஏதாவது உனக்கு ஜாப் வாங்கி தர முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது லின் நோராவை பார்த்து சொல்லிடுறாங்க, உன் லைஃப் ரொம்ப ஈஸியா கம்ஃபர்டபுளா இருக்குல்ல, கேர் ஃப்ரீயா நீ இருக்க, உனக்கு எந்த நீடும் தேவையில்லை, ரொம்ப பேம்பர்டா உன்னை பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நோராக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்பதான் ஒரு சீக்ரெட்டை ரிவீல் பண்றாங்க. என்னன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டார்வெல்க்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருக்கும். ட்ரீட்மெண்ட்காக இட்டாலிக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. பட் இவங்க கிட்ட பணம் கிடையாது. அவங்க அப்பா சைட்ல இருந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே கிடைக்கல. ஸோ இவங்க தான் கஷ்டப்பட்டு கடன் எல்லாம் வாங்கி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து உடல்நிலையும் சரி பண்ணியிருப்பாங்க. டார்வெல்க்கு தெரியாமையே நிறைய வேலை செஞ்சு அந்த கடனையும் அடைச்சிட்டேன் அப்படின்னு லின் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே லின் கேட்பாங்க, நீ எப்படி அவ்வளவு கடன் எல்லாம் வாங்கின அப்படின்னு. பிகாஸ் அந்த காலகட்டத்திலலாம் லேடிஸால செக் சைன் பண்ண முடியாது, அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க. லின் இப்படி கேட்ட உடனே நோரா ஏதோ ஒன்னு சொல்லி அதை சமாளிச்சிடுவாங்க. இந்த சமயத்துல கிராக்ஸ்டட் அப்படிங்கிறவர் அவங்க வீட்டுக்கு வராரு. அவரும் டார்வெல் ஒர்க் பண்ற அதே பேங்க்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. கிராக்ஸ்டட் நேரா டார்வெல்லுடைய ரூமுக்கு போயிட்டு பேச போயிடுவாரு. கிராக்ஸ்டட் உள்ள போனதும் டாக்டர் ரேங்க் ஆல்ரெடி உள்ள இருக்காருல்ல, அவரு வெளியே வந்துருவாரு. வெளியே வந்து லிண்டன் நோரா கிட்ட, கிராக்ஸ்டட் ஒரு கரப்டட் பர்சன் தான், அவன் சரி கிடையாது அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாரு. இப்ப ரூம்குள்ள பேசிட்டு இருந்த கிராக்ஸ்டடும் டார்வெல்டும் ரூமை விட்டு வெளியே வராங்க. கிராக்ஸ்டட் வெளியே போயிடுறாரு. டார்வெல் தான் ஒய்ஃப் நோரா கிட்ட வராங்க. நோரா சொல்றாங்க, மிஸ்ஸஸ் லின் ஜாப்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அவளுக்கு அவசியமா ஒரு ஜாப் வாங்கி தாங்க அப்படின்னு சொன்ன உடனே டார்வெல்டும் ஓகே, நான் உங்களுக்கு ஜாப்க்கு ஏதாவது அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், தட் இஸ் நோரா அண்ட் டார்வெல்ட தவிர மற்ற எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. நோரா அவங்க குழந்தைங்களோட விளாண்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வெளியே போன கிராக்ஸ்டட் திரும்ப உள்ள வராரு. கிராக்ஸ்டட பார்த்த உடனே நோரா அவங்க குழந்தைங்கள, நீங்க போய் கேர்டேக்கர் கூட போய் விளையாடுங்கன்னு உள்ள அனுப்பிச்சிடுறாங்க. இந்த கிராக்ஸ்டட் கிட்ட தான் நோரா பணம் கடனா வாங்கியிருப்பாங்க, அதை அடைச்சும் இருப்பாங்க. ஸோ இப்போ கிராக்ஸ்டடோடைய ஜாப் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ல இருக்கும். ஏன்னா அவர் கொஞ்சம் கரப்ஷன்லாம் மாட்டி டார்வெல்ட் அவரை வேலையை விட்டு தூக்குற சூழ்நிலையில இருப்பாங்க. இப்போ கிராக்ஸ்டட் நோரா கிட்ட, நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க, எனக்கு இந்த ஜாப்ல தான் இருக்கணும், இந்த ஜாப் விட்டு நான் போகக்கூடாது. நீங்க ஒரு வேளை உங்க ஹஸ்பண்டை கன்வின்ஸ் பண்ணலன்னா உங்களுடைய சீக்ரெட் எல்லாத்தையும் நான் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிடுறாரு. என்ன சீக்ரெட்னா, நோரா இவர்கிட்ட இருந்தா கடன் வாங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. அதுல அவங்க அப்பாவுடைய சைனை நோரா போட்டிருப்பாங்க. அந்த ஐஓசி டாக்குமெண்ட்ல அவங்க அப்பா செப்டம்பர் 29 இறந்து போயிருப்பாரு. பட் இவங்க சைன் பண்ணது அக்டோபர் 2 அன்னைக்கு சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஆக்சுவலாக ஃபார்ஜரி மாதிரி தானே. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க சைனை
இவங்க போட்டு அந்த பணத்தை வாங்கியிருக்காங்க. ஸோ இதை உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா உன்னுடைய மேரேஜ் லைஃப் ரூயின் ஆயிடும். அவர் ஆல்ரெடி பேங்க் மேனேஜரா இருக்காரு. ஸோ ஒரு பேங்க் மேனேஜருடைய ஒய்ஃபே இப்படி ஒரு ஃபோர்ஜரியில ஈடுபட்டிருக்காங்கன்னு தெரிய வந்தா அவருக்கும் ஒரு பெரிய அவமானம், அவருடைய ரெப்புடேஷன் பாதிக்கப்படும். ஸோ உன்னுடைய மேரேஜ் லைஃபும் ரூயின் ஆயிடும்னு சொல்லி மிரட்டுறான். இப்படியெல்லாம் ஆகக்கூடாது அப்படின்னா உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசி என்ன வேலையை தக்க வைக்கணும், அது என்ன வேலையில இருந்து எடுக்கக்கூடாது, எனக்கு இந்த ஜாப்லயே இருக்கணும், நீ தான் உன் ஹஸ்பண்டை கன்வின்ஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுறான். கிராக்ஸ்டெட் போனவன நோரா கொஞ்சம் பேனிக் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயத்துல டார்வெல் வராரு. இப்ப டார்வெல் கிட்ட நோரா, நீங்க ஏன் கிராக்ஸ்டெட வேலையில இருந்து எடுக்கிறீங்க, அப்படி எல்லாம் பண்ணாதீங்க, அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அவன் வேலையிலே இருக்கட்டும்னு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்றாங்க. பட் அவளுடைய ஹஸ்பண்ட் அதெல்லாம் கேட்கல. இதோட ஆக்ட் 1 முடியுது. ஆக்ட் 2 த நெக்ஸ்ட் டே. அன்னைக்கு கிறிஸ்மஸ். நோரா ரொம்ப சோகமா இருக்காங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ரொம்ப அவமானம் ஆயிடுமே, தான் ஹஸ்பண்டுடைய ரெப்புடேஷன் என்ன ஆகும் அப்படின்னு ரொம்ப கவலையா இருப்பாங்க. இந்த சமயத்துல அங்க மிஸ்ஸஸ் லின் வராங்க. ஏன்னா அப்போ நடக்க போற ஃபேன்சி ட்ரெஸ் பால்காக ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் டார்வெல்ல வராரு. திரும்பவும் நோரா டார்வெலை பார்த்த உடனே கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கிராக்ஸ்டெட ப்ளீஸ் வேலையில இருந்து எடுத்துறாதீங்க, அவரை வேலையிலேயே வச்சுக்கோங்கன்னு. இவங்க இப்படி திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறதால டார்வெல் ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாரு. இப்போ டாக்டர் ரேங்க் வராரு. டாக்டர் ரேங்க் இவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் இல்லையா, அவருக்கு ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கிறதாகவும் தான் சீக்கிரமா இறந்து போயிடுவேன் அப்படிங்கறதையும் சொல்றாரு. அது கூடவே சேர்த்து தான் ரொம்ப வருஷமாவே நோரா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறதையும் கன்ஃபஸ் பண்றாரு. இது கேட்ட உடனே நோரா ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலி நோரா என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, டாக்டர் ரேங்க் கிட்ட ஃபினான்ஷியல் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் அவர் இப்படி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்றத கன்ஃபஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கறது நல்லா இருக்காதுல்ல. ஸோ அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க வேண்டான்னு நோரா டிசைட் பண்ணிடுறாங்க. இப்போ கிராக்ஸ்டெட் வராரு. நோரா கிட்ட, என்ன உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுனியா, உன் ஹஸ்பண்ட் என்ன சொன்னா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நோரா, இல்ல நான் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், அவர் கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறாருன்னு சொன்ன உடனே கிராக்ஸ்டெட் சம கோவமா அந்த இடத்துல விட்டு போயிடுறான். போனவன் என்ன பண்றான்னா, ஒரு லெட்டர்ல எல்லா விஷயத்தையும் எழுதி, இந்த மாதிரி கடன் வாங்கினது, நோரா ஃபோர்ஜரி பண்ணது எல்லாத்தையும் எழுதி டார்வெல்டுடைய லெட்டர் பாக்ஸ்குள்ள போட்டுட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் லின் அந்த இடத்துக்கு வராங்க. நோரா ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்து என்ன ஆச்சு எல்லாம் கேட்ட உடனே நோரா எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ லின் நோரா கிட்ட, நீ எதுக்கும் கவலைப்படாத, கிராக்ஸ்டெட் என்னுடைய எக்ஸ் லவ்வர் தான், நான் அவன் கிட்ட போய் பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வரைக்கும் டார்வெல் எங்களை பார்க்காதபடி, கிராக்ஸ்டெட மீட் பண்ணாதபடி நீ பாத்துக்கோ, அது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப நோரா டார்வெல்ல ரொம்ப பிஸியா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் பால்க்கு போறதா பிளான் இருந்ததுல, அங்க இவங்க டாரண்டெல்லாம் அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் டைப் ஆஃப் டான்ஸ் ஆடுறதா இருந்தது. அந்த டான்ஸை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டார்வெல் கூட சேர்ந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப க்ளோஸா ஆடுறாங்க. டார்வெல்க்கு ஏன் இப்படி பிஹேவ் பண்றா அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இந்த சமயத்துல மிஸ்ஸஸ் லின் ராக்ஸ்டருடைய வீட்டுக்கு போய் பாக்குறாங்க, அவனை மீட் பண்ணலான்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவன் அவங்க வீட்டுல இல்லாததால எல்லாத்தையும் ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டு வந்துடுறாங்க. எல்லாத்தையும் நோரா கிட்ட, இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போனேன், அவன் இல்லை, நான் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. பட் நோரா என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப அவமானமா ஆயிடும். ஸோ அதனால நான் சூசைட் கமிட் பண்ணி என் லைஃபை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்திருப்பாங்க. இதோட ஆக்ட் 2 முடியுது. இப்போ கிராக்ஸ்டெட் மிஸ்ஸஸ் லின் எழுதி வச்ச நோட்ஸை பார்த்துட்டு அவங்கள மீட் பண்றதுக்காக வரான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கோன்னா, கிராக்ஸ்டெடும் மிஸ்ஸஸ் லிண்டோ ரொம்ப உண்மையாக தான் லவ் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபேமிலி ப்ரெஷர் அண்ட் பாவர்ட்டி காரணமாக மிஸ்ஸஸ் லின் வேற வழி இல்லாமல் வேற ஒரு வெல்தி பர்சனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால கிராக்ஸ்டெடை விட்டுட்டு வேற ஒரு பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவங்களோட ஃபேமிலி ப்ரெஷர்னால. பட் அவங்களுடைய மேரேஜ் லைஃப்பும் அவ்வளோ ஹாப்பியாலாம் இருக்காது. இப்போ அவங்க ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. மிஸ்ஸஸ் லின் கேட்குறாங்க, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், உன்னுடைய ஒய்ஃபும் இறந்து போயிட்டா, என்னுடைய ஹஸ்பண்டும் இப்போ இல்லை, இறந்து போயிட்டாரு, ஸோ நம்ம 2 பேரும் ஏன் மேரேஜ் பண்ணி ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. கிராக்ஸ்டெட்க்கு இதை கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவர் இப்போதான் தான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு ரியலைஸ் பண்றாரு. நான் அந்த மாதிரி எல்லா உண்மையும் லெட்டர்ல எழுதி டார்வெல்லுடைய லெட்டர் பாக்ஸ்ல போட்டுட்டு வந்துட்டேன், நான் போய் அதை எடுத்துட்டுமா அப்படின்னு கேட்குறான். இப்போ மிஸ்ஸஸ் லின் இல்ல வேண்டாம், எப்படி இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளியே தெரிஞ்சுதான் ஆகும், இது உன் மூலியமா தெரிஞ்சதாகவே இருக்கட்டும். ஏன்னா ஒரு மேரேஜ் ஹானஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம ஒரு மேரேஜ் நல்லபடியா இருக்காது. ஸோ உண்மை எல்லாமே வெளியே வரட்டும், என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. இப்போ அந்த ஃபேன்சி ட்ரெஸ் பால் முடிஞ்சு எல்லாரும் வெளியே வராங்க. அந்த சமயத்துல மிஸ்ஸஸ் லின் நோரா கிட்ட,
நீ உன் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் சொல்லல அப்படின்னு நோரா சொல்வாங்க. ஓகே சொல்லிடு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ டார்வெல் அவருடைய லெட்டர் பாக்ஸை ஓபன் பண்றாரு. அதுல 2 கார்டு இருக்கு. ஒரு கார்டுல டாக்டர் ரேங்க பத்தின உண்மைகள் இருக்கு. அதாவது அவருக்கு உடம்பு முடியல, அவர் சீக்கிரமா இறக்க போறாரு அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்ச உடனே டார்வெல் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. அடுத்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, பாக்ஸ்டர் எழுதின லெட்டர் நோரா பத்தின உண்மைகள் இருக்கு. இப்ப நோரா எப்படியோ உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் அப்படின்னு வெளியே போய் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடலாம் அப்படின்னு வெளியே போறாங்க. அதுக்குள்ள டார்வெல் நோராவை ஸ்டாப் பண்ணிட்டு பயங்கரமா கோவப்படுறாரு. நீ என் லைஃபே அழிச்சிட்ட, நீ ஒரு கிரிமினல் அப்படின்னு பயங்கரமா அக்யூஸ் பண்றாரு. நீ ஒரு லயர், நீ ஒரு பெண்ணே கிடையாது, என் குழந்தைகளை வளர்க்கறதுக்கான தகுதி உனக்கு கிடையாது, என்னோட ரெப்புடேஷன் என்ன ஆகும், என்னோட மரியாதை இந்த சொசைட்டில என்ன ஆகும், இப்படி ஒரு ஃபார்ஜரி பண்ணியிருக்கியே அப்படின்னு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. நோரா ரொம்ப உடஞ்சு போயிடுறாங்க. என் பிள்ளைகளுக்கோ எனக்கோ உனக்கோ எந்த சம்மந்தம் கிடையாது, இந்த சொசைட்டிக்காக நீ வேணா ஒரு ஃபர்னிச்சர் மாதிரி இந்த வீட்டுல இருந்துக்கோ அப்படின்னு பயங்கரமா திட்டுறாரு. இந்த சமயத்துல அவங்க சர்வெண்ட் இன்னொரு லெட்டரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது கிராக்ஸ்டட் எழுதின இன்னொரு லெட்டர். அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, சாரி, நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், இனிமேல் உங்க லைஃப்ல நான் தலையிட மாட்டேன், இதுல அவங்க எழுதி கொடுத்த அந்த டாக்குமெண்ட், அந்த ஐஓசி டாக்குமெண்ட்டும் இருக்கு, நான் வேற ஒரு வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்கும். இந்த லெட்டரை பார்த்த உடனே டார்வெல்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். சந்தோஷத்துல கத்துறாரு அந்த ஓவர் ஜாயில. இப்ப நோரா எல்லாத்தையும் ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காங்க. எப்படி எல்லாம் அவர் மாறுறாரு, எமோஷன்ஸ் எவ்வளவு மாறி மாறி வருது அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, தன்னுடைய ரெப்புடேஷனை விட தான் ஹஸ்பண்ட் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. ஏன்னா அவங்க கடன் வாங்கினது யாருக்காக, டார்வெல்லுடைய உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் இல்லையா? ஸோ அதை கூட நினைச்சு பார்க்காம அவனுடைய ரெப்புடேஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி என்னையே எடுத்தெறிஞ்சு பேசிட்டானே அப்படிங்கிறத இப்பதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க. அந்த லெட்டரை பார்த்த உடனே டார்வெல் நோரா கிட்ட ஓகே நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. பட் நோரா இப்பதான் தான் லைஃபை எப்படி நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறதையே ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு பொம்மை மாதிரி, ஒரு டால் மாதிரி தான் பார்க்கப்பட்டிருக்காங்க. அவங்க அப்பா ஒரு டால் சைல்டு மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணியிருக்காரு. இப்போ டார்வெல் அவங்கள ஒரு டால் ஒய்ஃப் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. நான் எல்லார் கையிலயும் ஒரு பொம்மை மாதிரி தான், ஒரு பப்பட் மாதிரி தான், மற்றவங்க தான் என்ன ஆட்டி வைக்கிறாங்க, எனக்கு சுயமா யோசிக்கவோ திங்க் பண்ணவோ எந்த ஒரு டெசிஷன் எடுக்கவோ நான் இண்டிபெண்டா இருக்கவோ யாருமே நான் அலவ் பண்ணது இல்லை அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி நான் இனிமேல் என்ன நான் டிஸ்கவர் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. நான் இனி யாருடைய பொம்மையாகவும் இருக்க மாட்டேன், எனக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வெட்டிங் ரிங்கை கழட்டி டார்வெல் கையில கொடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அவங்க வெளியே போகும்போது அந்த டோரை இழுத்து சத்தமா சாத்திட்டு போற அந்த சத்தத்தோட இந்த பிளே முடியுது. அதோட நோராவுடைய இண்டிபெண்டன்ட் அண்ட் நியூ லைஃபோட பிகினிங்காவும் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்த இந்த டாபிக்ல